அனைவருக்கும் வணக்கம். இது ரொம்ப ஒரு முக்கியமான கோயில். மலை மேலே உள்ள ஒரு முருகன் கோயில். இந்த கோயிலுக்கு நான் சபரிமலைக்கு மாலை போட்டு போகிறப்ப என்னை கூட்டு போய் காட்டினாங்க. இது என்ன கோயில்னு பார்த்தீங்கன்னா, திருமலை கோயில். இது திருமலை குமாரசாமி கோயில்னு இது ஒரு முருகன் கோயில். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, தென்காசி வட்டத்தில் இருக்குது. இது திருநெல்வேலி மாவட்டம் தென்காசி வட்டத்தில் பம்பொழின்ற ஒரு ஊரில் மலை மேலே இந்த கோயில் இருக்குது. திருமலை குமாரசுவாமி கோயில். இது ஒரு அழகான முருகன் கோயில். இந்த கோயிலுக்கு போனது எனக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமா இருந்தது. ஏன்னா ரொம்ப இயற்கையாகவே இந்த கோயில் இருந்தது. இந்த கோயிலில் நிறையா ஷூட்டிங்லாம் எடுத்திருக்காங்களாம். சமீப காலமாக புஷ்பா படம் இந்த கோயிலில் தான் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தேன். இந்த புஷ்பா படத்தோட வர சீன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இந்த கோயிலில் எடுத்திருக்கிறது நல்லாவே தெரியுது. இந்த கோயில் சிற்பங்களும் இந்த கோயிலில் இருக்கக்கூடிய வேலைப்பாடுகளும் ரொம்ப அழகாகவே இருந்தது. அதுவும் இல்லாமல் முருகனுடைய அருள் இந்த கோயில் போகிறவங்களுக்கு நல்லாவே கிடைக்குதுன்றதையும் சொல்லலாம். கோயிலுடைய அழகு பார்த்திங்கன்னா, உங்களுக்கு மலை மேலேருந்து இருக்கிறதால இது ரொம்பவும் சிறப்பான ஒரு கோயிலாக இருக்குது. இந்த மயில்லாம் அதில் வரைஞ்சி வச்சுருக்காங்க. இந்த மலையிலேருந்து பார்த்தோன்னா அந்த ஊரே ரொம்ப அழகாக தெரியுது. ரொம்ப இயற்கையான ஒரு இடமா இருக்குது. இந்த இடத்துலேருந்து பார்த்தா ஒரு டேமு கூட நமக்கு தெரியுது. இப்போ ரொம்ப ஜூம் பண்ணி பார்த்தோன்னா இந்த கோயில்கிட்ட ஒரு டேம் இருக்குது. அந்த டேமுமே நமக்கு ரொம்ப நல்லா விசிபிளாக இருக்குது. ஃபுல்லாக தென்னை மரமாக இருக்குது இதுக்கு கீழே. இந்த கோயிலுக்கு அப்படியே பஸ் மூலயமா வரலாம். நம்ம வேன் எடுத்துகிட்டு வந்தோம்னா அது மூலயமா வரலாம். இல்லை இந்த படிக்கட்டு மூலயமா கூட இந்த கோயிலேருந்து நம்ம இறங்கலாம். ஸோ இதில் இருக்க ஒரு 500 படிக்கட்டு தாண்டி வர்றது இல்லாமல் நம்ம வேனில் வரோம், ப்ரைவேட்டாக வந்தாலுமே டைரெக்டாக கோயிலுக்கே வேனில் வந்துடலாம். நன்றி, வணக்கம்.